ஈஸியான சுவையான ஒரு டிஃபன் சாம்பார் பருப்பே இல்லாமல் செய்ய போகிறோம். டிஃபன் சாம்பார் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி, 6 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா சோம்பு சேர்த்துக்கங்க. நீங்கள் சோம்புக்கு பதிலாக கடுகு சீரகம் கூட சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பூண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கங்க. தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 10 செகண்ட்ஸ் வதக்கி விடுங்க. இப்போ சாம்பாருக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். குக்கரை மூடி விசில் போட்டுருங்க. ஒரு 2 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 2 விசில் வந்துடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் பொட்டுக்கடலையை சேர்த்து பவுடராக அரைச்சிக்கோங்க. இந்த பவுடரை ஒரு பவுலில் சேர்த்து தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். பொட்டுக்கடலை பவுடரை அப்படியே சாம்பாரில் சேர்த்திங்கன்னா கட்டி விழுந்துடும். அதனால தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். குக்கரை மறுபடியும் ஸ்டவ்ல வச்சு கரைச்சி வச்சிருக்க பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். நிறைய பொட்டுக்கடலை மாவு சேர்த்திங்கன்னா கெட்டி ஆயிடும். இந்த அளவுக்கு 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை போதும். இந்த பொட்டுக்கடலை பவுடரை நீங்கள் அரைச்சி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அவசரத்துக்கு கரண்ட் இல்லாத டைமில் கூட சட்டுனி இந்த சாம்பார் செஞ்சிடலாம். இப்போ பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கெட்டியாக கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ சாம்பார் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சுங்க. நம்மளோட சுவையான ஈஸியான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மோகனா இல்லம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.